வணக்கம். இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு ஓர் இளம் பயிர் கருகுகிறது. இது ஒரு சிறுகதை. எழுதியவர் வாசந்தி அவர்கள். கதைக்கு போகலாமா? அந்த பஞ்சாபி பெண்கள் காச்சு மூச்சென்று கத்தி கொண்டிருந்தார்கள். ஓ மதராசி லட்கி படா ஜோர் ஹை! அந்த மதராசி பெண் மகா திருடு! அந்த பக்கமாக சென்ற ராஜத்தை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். மேலே துப்பட்டா இல்லாமல் சல்வார் கமீஸும் கோபத்தில் சிவந்திருந்த முகவுமாக பட்டாணிச்சிகள் மாதிரி அவர்கள் இருப்பதை பார்க்கும்போது இன்றைக்கு என்ன புதிய வம்பு? ராஜம், இங்கே வா என்றார்கள் அவர்கள் ஹிந்தியில். உங்கள் ஊர் பெண் என்ன செய்திருக்கிறாள் என்று கேள். ராஜத்துக்கு சுரீர் என்று கோபம் வந்து, உங்கள் ஊர் எங்கள் ஊர் என்று பிரித்து பேசினீர்களானால் நான் கேட்க மாட்டேன். என்ன விஷயம் என்று சொல்லுங்கள். இதப்பார், அந்த மூர்த்தியுடைய பெண் சுசீலா இல்லை? யார் வீட்டில் நுழைந்தாலும் எதையாவது சுருட்டி கொண்டு போய்விடுகிறாள். அன்று என் வீட்டுக்கு வந்து பேனாவை தூக்கி கொண்டு போய்விட்டாள். நேற்று பிரசாத் வீட்டுக்கு போயிருக்கிறாள். அங்கு மேஜை மேல் வைத்திருந்த அமுல் வெண்ணெய் பாக்கெட்டை காணோம். இன்னைக்கு மெகதா வீட்டில் ஒரு லோஃப் ரொட்டியை தூக்கி கொண்டு போய்விட்டாள். கையும் களவுமாக பிடித்தோம். ராஜத்துக்கு என்னவோ போல் இருந்தது. பிரித்து பேசாதீர்கள் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் இப்படி பெயர் வாங்குகிறாளே என்று அவமானமாக இருந்தது. அது நேபாளத்தில் ஒரு இந்திய கேம்பஸ். நேபாளத்தில் ரோடுகளையும் பாலங்களையும் கட்டுவதற்காக இந்திய அரசாங்கம் அனுப்பியிருக்கும் ஆஃபீஸர்களை கொண்ட கேம்பஸ். ஒரே குடும்பமாக வெளிப்பார்வைக்கு செயல்படும் 100 குடும்பங்கள். உள்ளுக்குள் பஞ்சாபி, பெங்காலி, மதராசி என்ற வித்தியாசங்கள். மறுநாள் காலை ஸ்கூலுக்கு நேரமாகிவிட்டது என்கிற பரபரப்போடு அவள் கிளம்புகையில் கோடி வீட்டு கிருஷ்ணமூர்த்தி கைக்குழந்தையை தூக்கி கொண்டு எதிரே வருவது தெரிந்தது. அவளை பார்த்ததும் நமஸ்காரம் என்று சிரித்தபடி தயங்கி நின்றான். அவளுக்கு சட்டென்று முந்தைய தினம் அந்த பஞ்சாபி பெண்கள் சொன்ன விஷயமும் சுசீலாவின் ஞாபகமும் வந்தது. சுசீலா கிருஷ்ணமூர்த்தியின் மகள்தான். நமஸ்காரம் என்றபடியே நடக்க ஆரம்பித்தவள் அவர் தயங்கி நிற்பதை பார்த்து தானும் சற்று நின்றாள். நான் சொன்ன லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை படிக்கிறேளா? படிக்கிறேன். விடாமல் படிங்கோ, ரொம்ப நல்லது. ஆகட்டும், தினமும் படிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கே கிளம்புறேன். வரட்டுமா? ஸ்கூலுக்கு நாழியை எடுத்து. வகுப்பில் சுசீலா வியாசம் எழுதாமல் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. ஏன் சுசீலா எழுதவில்லை? சுசீலா தலையை குனிந்தபடி எழுந்து நின்றாள். பேனா கொண்டு வர மறந்து விட்டேன். ராஜத்துக்கு கொஞ்சம் கோபம் வந்தாலும் அந்த வற்றின முகத்தை பார்த்து அடக்கி கொண்டாள். வீடுகள் பள்ளிக்கு வெகு அருகில் இருந்ததால் போ, சட்டென்று எடுத்துக்கொண்டு வா என்றாள். சுசீலா ஒரு வினாடி அவளை கலவரத்துடன் பார்த்தாள். பிறகு, நான் இன்று பென்சிலில் எழுதுகிறேன் டீச்சர் என்றாள். ராஜத்துக்கு கோபம் வந்தது. கம் ஹியர் என்றாள் அவள். 2 நிமிஷத்தில் எடுத்துக்கொண்டு வர முடியாதா உன்னால் என்றாள். சுசீலா தலையை குனிந்து கொண்டு மெல்ல தமிழில் சொன்னாள். நான் இப்போ போனால் அம்மா கதவை திறக்க மாட்டாள் டீச்சர். ஏ? தரையை பார்த்தபடியே வந்தன வார்த்தைகள். அப்பா வந்திருப்பார். ராஜத்துக்கு அவமானத்தில் முகம் சிவந்தது. தன்னை சமாளித்து கொண்டு, இந்த பேனாவை வைத்து எழுது போ என்று தனது பேனாவை கொடுத்தாள், சற்று கடுமையை வரவழைத்து கொண்டு. இனிமேல் பேனா இல்லாமல் வந்தாயோ கிளாஸுக்கு வெளியே நிறுத்துவேன் என்றாள். வெகு நேரம் வரை அவளது நெஞ்சின் படபடப்பை அவளால் அடக்க முடியவில்லை. கிருஷ்ணமூர்த்தியின் முகமும் சிரிப்பும் மனதில் புரண்டது. து, என்ன ஜன்மங்கள்! து, யார் வீட்டுக்கு போனாலும் எதையாவது சுருட்டி கொண்டு போய்விடுகிறாள். பெண் இப்படி பெயர் எடுத்திருக்கிறாள். சதா ஒரு குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு தென்படும் கிருஷ்ணமூர்த்தியின் குரல் காதுகளில் ரீங்காரமிட்டது. லக்ஷ்மி அஷ்டோத்திரம் வாசிங்கோ, ரொம்ப விசேஷம். உமக்கு என்ன அருகதை இருக்கையா ஊருக்கு உபதேசம் செய்ய? பீரியட் முடிந்ததும் சுசீலா பதவிசாக பேனாவை திரும்பி தந்தாள். ஆத்துக்கு வா சாயங்காலம். ஒத்துக்கொள்வதா வேண்டாமா என்று தயங்கின மாதிரி ஒரு வினாடி பார்த்துவிட்டு சுசீலா சரி என்றாள். மாலையில் வேலையெல்லாம் முடித்துக்கொண்டு ரோடு விளக்கை போடுகையில் சுசீலா வந்தாள். ராஜம் அவளை உட்கார்த்திவிட்டு ஒரு தட்டில் 4 இட்லியையும் 1 டம்ளர் காப்பியும் கொடுத்து, முதலில் இதை சாப்பிடு, அப்புறம் பேசலாம் என்றாள். வேண்டாம் டீச்சர், பரவாயில்ல சாப்பிடு. தயங்கி கொண்டு ஒப்புக்கொண்டாலும் அவள் சாப்பிட்ட வேகத்தை பார்க்கும்போது இன்னும் 4 இட்லிகளை கூட அவள் சாப்பிட்டிருப்பாள் என்று தோன்றியது. இந்த பெண்ணை போய் நேற்று நடந்த காரியத்துக்காக கோபித்துக் கொள்வதா என்று ஒரு கணம் ராஜத்துக்கு யோசனையாக இருந்தது. கேட்கவே தயக்கமாக இருந்தது. சுசீலா, உன்னை பற்றி என்னென்னவோ பேசிக்கொள்கிறார்களே, அதெல்லாம் நிஜமா?
சுசீலா தலையை குனிந்து கொண்டாள். பதிலே சொல்லவில்லை. பிரசாத் வீட்டிலேருந்து வெண்ணெயை தூக்கிட்டு போயிட்டியா? நேற்று வேறு யார் வீட்டிலிருந்தோ பிரெட்டு லோஃபை எடுத்துகிட்டு போயிட்டியா? இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா? தப்பில்லையா? சுசீலா முழங்கால்களில் முகத்தை பதித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். பரிதாபமாக இருந்தாலும் அவள் அழுது ஓயட்டும் என்று ராஜம் பேசாமல் இருந்தாள். ஏன் எடுத்த சொல்லு, தப்பில்லையா? தப்பு தான். பின்ன ஏன் எடுத்த? கேவல்களிடையே பதில் வந்தது. எனக்கே தெரியல டீச்சர் ஏன் பண்ணுறேன்னு. அப்புறம் ரொம்ப அவமானமாக இருக்குது, பயமாக இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் எடுக்கணும் போல இருக்குது. நேற்று எனக்கு ரொம்ப பசி. அந்த பிரெட்டை பார்த்ததும் கட்டுப்படுத்திக்க முடியல. ஏ நேற்று சாப்பிட்லையா? இல்லை. ஏ 10 மணி பிரேக்கில் பூரா துணியும் துவைக்க முடியல. அதனால் அம்மாவுக்கு கோபம், சாப்பாடு கொடுக்கல. ராஜத்துக்கு தூக்கி வாரி போட்டது. நம்புவது கஷ்டமாக இருந்தது. என்ன சொல்கிற நீ? ஒரு தாயார் இந்த மாதிரி பண்ணுவாளா? சுசீலா சற்று நேரம் பேசாமல் இருந்தாள். இது என் அம்மா இல்லை, எங்கள் அம்மா செத்து போயிட்டா. அவள் வெகு நேரம் கண்ணீரை அடக்க முடியாமல் அழுது கொண்டிருந்தாள். ராஜம் அவளை தேற்றும் வகை தெரியாமல் உட்கார்ந்திருந்தாள். பல விஷயங்கள் இப்பொழுது புரிகிற மாதிரி இருந்தது. பிறகு மெல்ல சொன்னாள். அப்பாவிடம் சொல்லக்கூடாதா? அப்பாவிடமா? நான் சொல்வது எதையும் அவர் நம்ப மாட்டார். குரல் மெல்லிசாக இருந்தாலும் சீற்றம் இருந்தது, பயங்கரமாக இருந்தது. இருந்தாலும் சுசீலா, திருடுவது கெட்ட பழக்கம். எத்தனை கஷ்டம் வந்தாலும் தப்பான காரியத்தில் இறங்கிடக்கூடாது. அது ரொம்ப பயங்கரமாக போயிடும். சொல்வது சுலபமாக இருந்தது. அவள் சொல்லும் உபதேசம் அந்த பசிக்கும் வயிற்றுக்கும் எத்தனை நாட்கள் தாங்கும் என்று புரியவில்லை. இதப்பார், உனக்கு பசிக்கும் போதெல்லாம் இங்கே வா, பாட சொல்லிக்கிற மாதிரி வா. என்னண்ட உனக்கு என்ன கூச்சம்? சுசீலா பதில் சொல்லவில்லை. என் வீட்டுக்கு வர நீ கூச்சப்படக்கூடாது. திருடுறது தான் வெக்கப்பட வேண்டிய விஷயம், புரிஞ்சுதா? அடிபட்டவள் மாதிரி சுசீலா நிமிர்ந்து பார்த்தாள். கண்களில் நீர் திரையிட்டது. சரி டீச்சர் என்று அவள் எழுந்தாள். இதையெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கோ டீச்சர். நான் சொல்ல மாட்டேன், பயப்படாத. ஆனால் உன்னை பற்றி ஒரு புகாரும் எனக்கு வரக்கூடாது, தெரிஞ்சுதா? சரி டீச்சர். அவள் சென்ற பிறகு ராஜத்துக்கு வேறு எதிலும் யோசனை போகவில்லை. எத்தனை பெரிய பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது. மலராக இருக்க வேண்டிய மனம் முள்ளாக நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அதை பற்றிய உணர்வே இல்லாமல், உணர்வுகளை பற்றிய பிரஜையே இல்லாமல் கை குழந்தையை ஏந்தியபடி அசட்டு சிரிப்பு சிரிக்கும் கிருஷ்ணமூர்த்தி ஒரு மதராசி. இது ஒரு மாநில பிரச்சனை இல்லை, ஒரு சமூக பிரச்சனை, மனிதாபிமான பிரச்சனை என்று அவள் நினைத்து கொண்டாள். தலையை வின் வின் என்று வலித்தது. கணவர் அன்று வேலையை முடித்துவிட்டு வர நேரமாகும் என்று சொல்லியிருந்ததால் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைத்து கொண்டு சற்று உலாவி விட்டு வரலாம் என்று கிளம்பினாள். கோடி வீட்டு வாசலில் சுசீலா நிற்பது தெரிந்தது. கேம்பஸை ஒரு சுற்று சுற்றிவிட்டு திரும்புகையில் சுசீலா இன்னமும் வாசலில் நிற்பது ஆச்சரியமாக இருந்தது. ராஜம் அவளை கூப்பிட்டாள். ஏன் அரைமணியா வாசல்லையே நிற்கிற? நான் உங்கள் வீட்டிலேருந்து லேட்டாக வந்தேன்னு அம்மா கொடுத்த பனிஷ்மெண்ட். அப்பா இன்னும் வரலையா ஆஃபீஸ்லேருந்து? கொஞ்சம் தயங்கி விட்டு தரையை பார்த்து கொண்டே சுசீலா பதில் சொன்னாள். அப்பாவும் இருக்கார் உள்ள. அவள் குரலில் இருந்த வெறுப்பு ராஜத்துக்கு சுரீர் என்று உரைத்தது. ஏன் கேட்டோம் என்று இருந்தது. கோடி வீட்டு கொல்லை கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டதும் சுசீலா பறந்தடித்து கொண்டு ஓடினாள். முட்டை விழ ஆரம்பிக்க வேண்டிய பருவம் அதற்குள் அவிழ்ந்து முகர்ந்து கருகிவிட்ட மாதிரி இருந்தது. அது எத்தகைய சுவடுகளை அந்த மனத்தில் இட்டு செல்லப் போகிறது? ராஜம் வெகு நேரம் தன் யோசனைகளில் லைத்தபடி வாயில் படியில் உட்கார்ந்திருந்தாள். என்னம்மா, அவர் இன்னும் வரலையா? தமிழ் குரலை கேட்டு அவள் எழுந்தாள். கிருஷ்ணமூர்த்தி கையில் கை குழந்தை. உங்களுக்கு ராகு திசை இப்போ. நித்திய சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுங்கோ. அதுவும் அந்த 53வது சர்க்கம் இருக்கு பாருங்கோ என்றார் கரிசனமாக. எல்லாத்துக்கும் எங்கே டைம் இருக்குது? அது வாஸ்தவந்தான். நீங்கள் அதுவும் ரொம்ப பிஸி. ஹிஹி, நான் வரட்டுமா? ராஜம் அவர் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள். நேபாளத்துக்கு வந்த 3 வருஷங்களுக்குள் 2 குழந்தைகள். இவருக்கு யார் புத்தி சொல்வது? ஊரார் தசையெல்லாம் தெரிந்தவருக்கு பெண்ணின் தசை ஏன் தெரியவில்லை? மறுநாள் மாலை சுசீலா தயங்கி கொண்டே வந்தாள், கையில் பாடப்புத்தகத்தோடு. வா வா என்றாள் ராஜம். உள்ளே சென்று தட்டி நிறைய உப்புமாவை வைக்கையில் வாசலில் சுசீலா யாருடனோ பேசுவது கேட்டது. சுசீலா கலவரத்துடன் உள்ளே வந்தாள். அம்மா என்னை அவசரமாக கூப்பிடுறாளாம் டீச்சர், நான் அப்புறமா வரேன் என்றாள். அவள் பார்வை ஒரு வினாடி ராஜம் எடுத்து வைத்திருந்த உப்புமாவின் மேல் ஆர்வத்துடன் நிலைத்தது.
இதை சாப்பிட்டுட்டு போயேன் என்றாள் ராஜம். இல்லை டீச்சர், அம்மா கூப்பிடுறாளாம், நான் அப்புறம் வரேன் என்று அவள் கலவரத்துடன் சொன்னபோது பாவமாக இருந்தது. சுசிலா பிறகு வரவே இல்லை. மறுநாள் காலை காப்பி போடும்போது சமையலறை ஜன்னல் வழியே வெளியே பார்க்கையில் கோடி வீட்டில் ஒரு பெரிய கும்பல் நிற்பது தெரிந்தது. ராஜம் பதைப்புடன் வெளியே வந்தாள். அவளுடைய கணவரே வெளியிலிருந்து அவசரமாக வந்தார். ராஜா, நேற்று ராத்திரி அந்த பெண் தூக்கு போட்டு நிறுத்தான். ராஜத்துக்கு தொண்டை வறண்டது. சுசிலாவா? அவள் பதிலை எதிர்பார்க்காமல் ஓடினாள். தன்னுடைய உபதேசம்தான் இதற்கு காரணமோ என்று அவள் அதிர்ந்து போனாள். நேற்று சுசிலாவை திட்டின பஞ்சாபி பெண்கள் எல்லாம் பல்லை கூட துலக்காமல் நின்றிருந்தார்கள். முகத்தில் கலவரமும் வேதனையுமாக, இந்த பெண் இப்படி செய்து கொள்ளும் என்று தெரிந்திருந்தால் நாங்கள் அப்படி சொல்லியே இருக்க மாட்டோம் என்கிற மாதிரி ராஜத்தை பார்த்தார்கள். சுசீலாவை கூடத்தில் கிடத்தியிருந்தார்கள். அவள் உப்புமாவை பார்த்த கடைசி பார்வை ராஜத்துக்கு நினைவுக்கு வந்தது. இரவு போதுக்குள் வீட்டில் என்ன நடந்திருக்கும்? அந்த பெண் இந்த முடிவுக்கு வர பசியா, தன்மானமா, இல்லை இரண்டுமா? கிருஷ்ணமூர்த்தி கலங்கி போய் நின்று கொண்டிருந்தார். அவர் உணர்ந்து கொள்ளாத ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு சந்தர்ப்பமே கொடுக்காமல் மறைந்து போனதை ராஜம் நினைத்து பார்த்து கொண்டாள். அவர் அவளுடைய கணவரிடம் சொல்லி கொண்டிருந்தார். எனக்கு இப்போ 7.5 நாட்டு சனி நடக்கிறது சார், அதான் இப்படி படுத்துகிறது. இந்த பெண்ணுக்கு இப்படி புத்தி போவானே. அந்த நிலையிலும் ராஜத்துக்கு சுரீர் என்று கோபம் வந்தது. அதற்கு பரிகாரமாக நீங்கள் எதையாவது வாசிக்கிறது தானே என்று கேட்க தோன்றியது. கூடவே உங்களுக்கு இதற்கெல்லாம் நேரமேது என்று நினைவுக்கு வந்தது. நேரம் இருந்திருந்தால் உங்கள் பெண்ணின் புத்தி இப்படி போயிருக்காது என்று சொல்ல துடித்தது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. இந்த மாதிரி மனிதர்கள், இந்த மாதிரி ஒரு அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்ட அப்பாக்கள் நிறைய பேர் இருந்துன்னு தான் இருக்கா. ரொம்ப அருமையான கதை.